ஹலோ நண்பர்களே, நம்மில் சில பேர்த்துக்கு பிடிஎஃப் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது இருப்போம். அதை டவுன்லோட் பண்ணது எப்படி எடிட் பண்ணாது இருக்கிறதுன்னு தெரியாது இருக்கிறோம். அதை நம்ம எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த க்ரோமில் மேலே சர்ச் பாரில் பிடிஎஃப் டு வேர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். தென் அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லெட்டர் பிடிஎஃப் டு வேர்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். அது லேப்டாப்பாக இருந்தாலும் சேம், மொபைலாக இருந்தாலும் அதே ப்ராசஸ் தான். தென் ஐ லவ் டு பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் டு பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் வச்சுருப்போம். அது எங்கே இருக்கோ அந்த இதில் உள்ளே போய் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ண உடனே நம்ம ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி பிடிஎஃப் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிடிஎஃப் நம்மளோட டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறோம். அந்த பிடிஎஃப்பில் கன்வெர்ட் டு வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த பிடிஎஃப்பை தான் வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ வேர்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் டவுன்லோடு, அந்த வேர்டை வந்து டவுன்லோட் பண்ணணும். அது டவுன்லோடு த வேர்டு. நான் ஆல்ரெடி டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிறனால எனக்கு எகெயின் டவுன்லோடு கேட்டது. நான் எகெயின் டவுன்லோடு கொடுக்குறேன். கொடுத்து அந்த ஃபைல் வந்து என்னோடய மை ஃபைலில் வந்து சேவ் ஆகிடும். இதே லேப்டாப்பாக இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இது மூலிமா நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் நம்மளோட எடிட்டிங் ஆப்ஷனை நம்ம அதில் எடிட் பண்ணிக்க முடியும். சில பேர்த்துக்கு அதை பிடிஎஃப் எடிட் பண்ண முடியாதையே நம்ம சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிளாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ எதில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டாக வந்து ஓப்பன் ஆகுது. பிடிஎஃப் கிடையாது, இது வந்து வேர்டாக வந்து கன்வெர்ட் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மவுஸ் வந்து எது ஒரு இடத்துல வைக்கிறோம், அந்த லெட்டர்ஸில் எது ஒரு இடத்துல வச்சு அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி டைப் பண்ணி பார்க்கணும். ஸோ ரிமூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது மூலிமா நம்ம ரெஸ்யூமு தென் ஃபைல் எடிட்டிங் எல்லாமே இது மூலிமா நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளாக இப்போது ஒரு லெட்டர்ஸ் இருக்குது, அது மேலே மவுஸ் வச்சு எடிட் பண்ண முடியுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் ஆகிடுது. இதே போல் தான் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நம்ம எடிட் பண்ண முடியும். இந்த எடிட் பண்ணுறதை எப்படி மேலே டன் இருந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே சேவ் ஆகிடும். தென் இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் ஃபைல்னு ஒன்று இருக்குது மேலே. ஸோ அந்த எடிட் ஃபைல் கிளிக் பண்ண உடனே சேவ் ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? இந்த சேவ் கொடுத்து நம்ம இந்த ஃபைல் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதே ப்ராசஸ் தான் ஒரு வேர்டை வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம குரோமில் போய் அதே போல் வேர்டு டு பிடிஎஃப்னு கொடுத்து இதே ப்ராசஸ் மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். நம்மளில் சில பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் தெரியாது இருக்குது. இதன் மூலிமா பல பேர்த்துக்கு தெரியட்டும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.